சக்தி மாமா, கிளம்புறப்ப எங்க கிளம்புறீங்கன்னு கேட்கக்கூடாது. ஆனா வழி இல்ல, வெளியே எங்க கிளம்புறீங்க? இல்ல மாமா, இப்ப நான் தான் ஓப்பனா கேட்க முடியும். மற்றவங்க கேள்வி கேட்க முடியாம மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு அல்லாடிட்டு இருக்காங்க. மாமா, அக்காங்க முகத்தெல்லாம் பாரியா. ஐயா, புள்ள வர்ற வரைக்கும் பொட்டு கூட வைக்க மாட்டேன்னு சபதம் எடுத்த மாதிரி இருந்தாங்க. புள்ள வந்ததுக்கு அப்புறம் தான் லேசா தெளிஞ்சு பொட்டே வச்சாங்க. மத்தள மாதிரி ரெண்டு பக்கமும் அடியா அவங்களுக்கு. இவங்க ஒரு பக்கம் போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க, அத்தை ஒரு பக்கம் அடி போடு போடுன்னு போட்டு தாக்கிட்டாங்க. மனசுக்குள்ள இருக்கிறத வெளியே சொல்ல முடியாம, உள்ளேயும் அமுக்க முடியாம அல்லாடிட்டு இருந்தாங்க. ரேணுகாக்காவெல்லாம் பல பலன் சேலை கட்டிட்டு இருக்கேன்னு தப்பா நினைக்காத. அது துக்க வீடா இருந்தாலும் பட்டு சேலை கட்டிட்டு தான் நிற்கும். அது ட்ரெண்டு செட் ஆகிருச்சு, அது ஹேபிட் அப்படி. ஆனா அக்கா மனசுக்குள்ள புள்ளைய காணுமேன்னு எவ்வளவு துயரப்பட்டு துடிச்சுடிச்சிட்டு இருந்தாங்கன்னு உனக்கு தெரியுமாயா? என்னக்கா? ஆமாண்டா, அவளுக நினைக்கிறதெல்லாம் நீ கேளு. அவளுக கட்டையில ஏற வரைக்கும் புருஷனுங்களுக்கு அடிமையாவே இருந்துட்டு பத்னியாவே போய் சேரட்டும். நாங்க ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வரோம். எல்லாருக்கும் கேட்டுச்சா? இப்ப என்ன மனசார அப்படியே வாழ்த்தி அனுப்ப போறீங்களாக்கும்? ஏமா, நீ ஏமா நிக்கிற? வா கிளம்பலாம். அத்த, ஒரே ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். நில்லு. இப்ப எங்க போற? இல்ல, தர்ஷினி ஒரு வாட்டி பார்க்கலான்னு. வேண்டாம். ஏன்? அவ தூங்கிட்டு இருக்கா. இல்ல, அவளை டிஸ்டர்ப் பண்ணாம அவளை ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்தேன். நான் வேண்டான்னு சொன்னா கேளு. நான் நேத்தே உன்கிட்ட சொன்னேன்ல, என் மகளை தயவு செஞ்சு எதுலயும் இழுக்காத, அவளை விட்டுரு. என் பொண்ணு நிம்மதியா இருக்கணும், நல்லா இருக்கணும். எப்படியோ கொண்டு வந்து சேர்த்துட்டாரு. உனக்கு புண்ணியமா போகுது. தயவு செஞ்சு இனிமே அவளை பார்க்க வேண்டாம். இத பாரு, நீ அவளுக்கு நல்லதையே சொல்லி கொடுத்தாலும் வேண்டாம். ஆமா ஆமா, அப்படியே அவருக்கு நல்லது சொல்லி கிழிச்சிருவாங்க. புள்ளைய கொல்ல பார்த்தவ தானே இவ. இவ்வளவு நல்லது சொல்லி கொடுக்க போறா? ஏய் கதிரு, தேவையில்லாம கண்டபடி பேசிக்கிட்டு இருந்தா வகுந்துருவான் சொல்லிட்டேன். அடிங்க, யார கை நீட்டி பேசுற? என்னடா என்ன பண்ணுவ? போதும், நிப்பாட்டு. போதும் மாமா, கூல். கொஞ்ச நேரம் பேசாம இரு. நாம நல்ல விஷயத்துக்காக தானே போறோம். எதுக்கு இவங்க கிட்ட போய் வாயாடிக்கிட்டு? இவங்க புத்தியே அவ்வளவுதான். இப்ப புதுசா வந்தாங்கல்ல, அவங்கள தலையில தூக்கி வச்சு ஆடுறாங்க. நாளைக்கே அவன் பாடம் சொல்லி கொடுத்துட்டு போவான் இல்ல, அப்போ புரியும். என்ன எல்லாம் காலையிலேயே கூடியிருக்கீங்க? இப்பதான் உங்களை பத்தி எல்லாரும் பெருமையா பேசிட்டு இருந்தாங்க. கரெக்டா வந்துட்டீங்க. உங்களுக்கு ஆயுசு 100 சார். எனி ப்ராப்ளம்? இந்த வீட்டில் என்னைக்கு ப்ராப்ளம் இல்லாம இருந்திருக்கு. இப்பதான் ஒரு ஹெவி டிராமா ஸ்டார்ட் ஆக இருந்துச்சு. நீங்க வந்ததும் சைலண்ட் மோட் ஆயிருச்சு. எது நடக்கணும்னு நினைச்சோமோ அது நடக்காம போயிடுச்சு. கதிர், எல்லாமே நல்லபடியா நடக்கும். குணசேகரன் சருக்கு ஒரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. அதே மாதிரி இப்போ தர்ஷினியும் வந்தாச்சுல்ல, எல்லாம் வரிசையா நல்லபடியா நடக்கும். ஆமாமா, நடக்கும் நடக்கும். இனி வருஷ கட்டி நடக்கும் பாருங்க. வாங்க.
ஜனனி வாமா.